இந்த ஒயிட் கிட்கேட் யாராவது எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நானும் பார்த்தது இல்லைங்க. நம்ம ஊர்லயும் எங்க கிடைக்குதுன்னு எனக்கு தெரியாதுங்க. சரி ஓகே நானே வாங்கி கொடுத்துறேன்னு சொல்லிட்டு அவங்க ஊர்ல இருந்தே பர்ச்சேஸ் பண்ணி நம்ம கையில முன்னாடியே கொடுத்துட்டாங்க இந்த கிட்கேட்டை. கஸ்டமர் 10 தான் பாருங்க, 10லேனா நடுவில் குட்டி கிட்கேட்டையும் வச்சிருங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே நானும் அதே மாதிரியே வச்சுட்டே வந்தேங்க. ஒரு ஸ்டேஜுக்கு மேல அன்ஈவனா இருந்த மாதிரி இருந்தது. கீழே ஃபுல்லாவே ஒயிட் கிட்கேட் பார்க்கவே சூப்பரா இருந்தது. சரி அந்த டார்க்லாம் தூக்கிட்டு ஒயிட்டையே ஃபுல்லா நிரப்பி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சு கஸ்டமர்ட்டையும் கொடுத்துட்டேன். கஸ்டமர் முதல்ல இந்த மாதிரி தானே கேட்டாங்க. கஸ்டமரை நான் சர்ப்ரைஸ் பண்ணலாம்னு சொல்லி ரொம்ப ஆசை இருந்தாங்க. ஆனா கஸ்டமர்ட்ட இருந்து ஒரு கால், நான் 2 கிட்கேட் ஒரு டார்க் கிட்கேட் தானே வைக்க சொன்னேன், நீங்க எதுக்கு இப்படி மாத்தி வச்சீங்கன்னு. கடைசியில பார்க்க போனா அவங்களுக்கு சர்ப்ரைஸ் இல்லங்க, எனக்கு தான் சர்ப்ரைஸ். ஆனா பர்சனலா நான் ஒன்னு சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, ஒயிட்டும் டார்க்கும் கம்பைன் பண்ணி இருந்தது எனக்கு நிஜமாலுமே பிடிக்கலங்க. அதனால தான் மாத்தி வச்சேன். ஒண்ணுதாங்க, இது இல்லைன்னா இது ஆப்ஷன் நம்ம போற இடத்துல எனக்கு இது வேணும்னா இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்கா சொல்லிட்டாங்கன்னா நம்ம அதையே பண்ணிடலாம். இருந்தாலும் அன்னீவனா இருந்தாலும் பரவாயில்ல, நான் அதையே வச்சிருக்கலாமோன்னு அதுக்கப்புறம் தாங்க ஃபீல் பண்ண. நான் எப்படியோ கலவரம் நடந்தாலும் இந்த கேக்கோட அவுட்புட் எனக்கு பர்சனலாவே பிடிச்சிருந்துச்சு.